வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக சக்திகாந்த தாஸ் அவர்கள் இருந்தார். இப்போ அடுத்த ஆளுநரை தேர்வு பண்ணியிருக்காங்க. யார் அவர் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான். இவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகளாக இருக்க போது. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது 1935ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்குறதுக்கு காரணமான அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரையுடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநர் ஆஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர். முதல் இந்திய ஆளுநர் சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர். சிடி தேஷ்முக் அவர் 1943ஆவது ஆண்டு ஆளுநராக பதவியேற்றார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது அப்படின்றது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஹில்டன் யங் அப்படிங்கிற ஒரு ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 2024 அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 19 ஏஷியா கப் டைட்டில் நடைபெற்றது. இது ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி. இதில் வெற்றி பெற்றது வங்காளதேசம். இறுதிப் போட்டியில் நம்ம இந்தியாவை வீழ்த்தி வங்காளதேசம் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, உலக அளவில் மொபைல் மால்வேர் தாக்குதலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அதாவது எந்த நாட்டில் இருக்கிற மக்களை அதிகமாக இந்த மொபைல் மூலமாக தாக்குதல் பண்ணுறாங்க, பண மோசடி, அதுக்கப்புறம் ஆபாசமாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது எங்கே அதிகமான மக்கள் தாக்குதலுக்குள்ளாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. 28% தாக்குதல் நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. 2வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. ரொம்ப அதிகமாக பேங்கிங் மால்வேர் சம்மந்தமாகவும் மொபைல் ஸ்பைவேர் சம்மந்தமாகவும் தாக்குதல் நடைபெறுது. இப்போ பேங்கிங் மால்வேர் அப்படின்னா இந்த பணம் சம்பந்தமான மோசடி இருக்குல்ல, யூபிஐ மூலமாக மோசடி, அதுக்கப்புறம் ஜிபே, ஃபோன்பே, இந்த மாதிரி ஏதாவது பே வைத்து நம்ம நம்பிக்கையான ஜிபே, ஃபோன்பே எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் எத்தனையோ பேஸ் இருக்குது, பணம் அனுப்புறதுக்கான இது இருக்குது. ஆனால் அது எல்லாமே நம்பிக்கையானது கிடையாது. நம்ம அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப் மூலமாக நீங்கள் பணம் அனுப்புங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபா ரிட்டர்ன் பேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் லாகின் பண்ணிவிட்டு பணத்தை அனுப்புகிறாங்க. ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது. திடீர்னு உங்கள் பேங்கில் இருக்க அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா காசையுமே அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பைவேர் அப்படின்னா நம்ம மொபைல் மூலமாக நம்மளை ஸ்பையிங் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் பேர் என்ன, உங்களுடைய வயது என்ன, நீங்கள் எந்த ஊரில் தங்கியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வேலை என்ன, உங்களுடைய குடும்ப கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சு அதோடைய டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு விற்றுருவாங்க. அப்போ உங்களுக்கு அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு மாதம் 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். அவங்க லோனுக்காக உங்களுக்கு லோனுக்காக சிலர் நமக்கு கால் பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் அவங்க நம்பரை கொடுத்துட்ருவாங்க. அப்போ ஓகே இவங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அப்புறம் ஆக்சிஸ் வங்கிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்திய வங்கிகளுடைய மொபைல் வாடிக்கையாளர்கள் இருக்காங்களே அவங்கள குறிவைத்து ரொம்ப அதிகமான தாக்குதல் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஆர்பிஐ கீழே வர்ற பப்ளிக் செக்டர் பேங்க்கு கிட்ட நம்ம லோன் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட நம்ம வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா அவங்க திடீர்னு வட்டியை அதிகப்படுத்திடலாம். ஓகேவா? நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க மாற்றிடலாம். ஆனால் நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குல்ல அதுக்கிட்ட வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அதாவது எஸ்பிஐ, கனரா பேங்க், அப்புறம் ஐஓபி, அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரிப்பட்ட வங்கிகள் கிட்டேருந்து வாங்குறது தான் நல்லது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஸ்கேலர் த்ரெட் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி கூட இருக்குது. அடுத்தது,
இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் துஷில் அப்படிங்கிற ஒரு கப்பலை நம்ம இந்தியாவுடைய கடற்படையில் இணைத்திருக்காங்க. இது ரஷ்யாவில் தயாரித்திருக்காங்க. இது ஏவுகணைகளுடன் கூடிய ஒரு போர் கப்பல். ரஷ்யாவில் காலினின் கிராட் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரில் தான் இதை இந்திய கடற்படையில் இணைத்திருக்காங்க. 2016 ஆண்டு இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா 4 போர்க்கப்பலை வந்து தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதன்படி 2 இந்தியாவில் தயாரிப்பாங்க, 2 ரஷ்யாவில் தயாரிப்பாங்க. அந்த 2 ரஷ்யாவில் தயாரிக்கிறாங்கல்ல, அதில் முதல் கப்பல் தான் இந்த கப்பல். இன்னொன்று இப்போ தயாரிச்சுட்டு இருக்காங்க, அது கூடிய சீக்கிரம் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதி தினேஷ் திரிபதி அப்படிங்கிறவர். தினேஷ் கே திரிபதி, தினேஷ் குமார் திரிபதி அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது F1 கார் பந்தயத்தின் நடப்பு சீசனில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து F1 கார் ரேஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி கார் ரேஸ் வந்து நடைபெறும். இது வந்து நிறைய அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருக்குது. F1ல இந்த போட்டியில் அவர் ஜெயிச்சார், இந்த போட்டியில் அவர் ஜெயிச்சார் அப்படின்ற மாதிரி பல்வேறு பேர் வந்து வந்துட்டே இருக்குது. இந்த சீசனில், அதாவது 2024 ஆண்டு சீசனில் மட்டுமே 24 பந்தயங்கள் நடந்தது. அப்போ இந்த ஒவ்வொரு சீசன்லையும் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஆனால் இந்த 24 சீசனில் ரொம்ப அதிகமாக யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ வந்து நடைபெற்றது. அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருந்தார், அவருடைய பேர் வந்து நம்ம படிச்சு வச்சுப்போம். அதே மாதிரி 24லையும் யார் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும்னு தேவை கிடையாது, ஓகேவா? இந்த 24ல் 9 போட்டிகளில் ரொம்ப அதிகபட்சமாக வெற்றி பெற்றது யார் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டபன் தான். அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய பேர் மட்டும் படிச்சு வச்சிங்க. இவர் 24 போட்டிகளில் 9 போட்டிகளில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் தொடர்ந்து 4வது முறையாக சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காரு. மேக்ஸ் வெஸ்டபன் இவர் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி ரெட்புல் கம்பெனியுடைய டிரைவர். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விருதுகளில் கார் தயாரிப்பில் சிறந்த நிறுவனம் அப்படின்னு 2 நிறுவனங்கள் வந்து விருதுகள் பெற்றிருக்கு. ஒன்று வந்து மெக்லரன் அப்படிங்கிற கம்பெனி, இன்னொன்று மெர்சிடஸ் கம்பெனி. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். டயாலிசிஸ் சேவைகளை தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்துறதுக்காக ஒரு நிபுணர் குழுவை தமிழக அரசு வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டயாலிசிஸ் சிகிச்சையை வந்து மேம்படுத்தணும், அதற்கான ஆலோசனைகளை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தனியார் பங்களிப்புடன் இதை வந்து எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி அதோடைய சாத்தியக்கூறுகளை வந்து ஆய்வு பண்ணுறது. ஓகே, இதற்காக சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டயாலிசிஸ் சேவை வந்து முற்றிலுமாகவே தனியார்கிட்ட கொடுக்கறது தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் படித்து வச்சுக்கலாம், இதற்காக இது உருவாக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும். அடுத்தது இந்தியா வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 100% கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து இது உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2050 ஆண்டாக வச்சுருக்கோம். இதற்காக நம்ம வந்து பல்வேறு திட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய வாகன போக்குவரத்தில் 5% அளவுக்கு மட்டும்தான் சரக்கு லாரிகள் இருக்குது. ஆனால் இதற்காக இந்த 5% சரக்கு லாரிகளுக்கு மட்டுமே 65% டீசல் வந்து பயன்படுத்தப்படுது நம்ம இந்தியாவில். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்திற்கான உயர் சிறப்பு மையம் இது வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து அமைத்திருக்காங்க. கூடவே ஓட்டுநர் மதிப்பீடு செயலி திட்டம் இதையுமே ஐஐடி மெட்ராஸில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஐஐடி சென்னைனாலும் ஐஐடி மெட்ராஸ்னாலும் ஒன்று தான். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் இது டிசம்பர் 10 இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது உரிமைகள் நமது எதிர்காலம் இப்போதே அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்தது 2024 அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று நாடியது. இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அடுத்தது உலக அளவில் மொபைல் மால்வேர் தாக்குதலில் முதலிடத்தில் உள்ள நாடியது. இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது F1 கார் பந்தயத்தின் நடப்பு சீசனில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன். இந்த வாரத்திலே போட்டிருக்க வேண்டியது தான். ஆனால் பல்வேறு வேலைகள்னால அது வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் கூடிய சீக்கிரம் மேக்ஸிமம் இந்த வாரம் இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்துல எல்லாம் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட புலிஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.